மதுரையில இருந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 2 பல்லு எடுத்திருக்கேன், அப்பவும் வந்து வலி இருக்கு, கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி. ஸ்டார்டிங் பெயின் இங்கே இருந்தது. இங்கே இருந்த உடனே நாங்கள் என்ன நினச்சிட்டோம், பல்லுனால வலிக்குது ஏன்னா. ஸோ இப்போ டக்குன்னு பல்லு எடுத்தாச்சு. அந்த பல்லு எடுத்ததுக்கப்புறமே பெயின் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பெயின் ஆச்சு, ஜா பெயின் வந்துச்சு. நியூராலஜிஸ்ட் போனோம், 2 தடவை எம்ஆர்ஐ எடுத்தோம். டாக்டரே கன்ஃபியூசன் ஆயிட்டாங்க, என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியலப்பா, வெளியே தெரியாத பெயினாக இருக்கும். திருப்பி பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு, இந்த இது ஃபுல்லாக காதை சுற்றி பெயின், இந்த இது ஹெட்டை சுற்றி இந்த இடத்துல பெயின், உடனே எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி சாப்பிடும்போது என்ன ஹார்டாக கடிச்சாலும் பெயின் வர உடனே இங்கே ஒரு விஸ்டம் பல் இருக்குல்ல, மேலே உள்ள அதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பல் எடுத்தால் கொஞ்சம் க்யூர் ஆயிரும், உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இதை எடுத்த பின்னாடியும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தோடனே, ஏன்னா என்னால் தூங்குறதே கஷ்டமாக இருந்தது. திருப்பி டென்டல் அவர்கிட்டே போனோம். அவர் தான் சொன்னாங்க, ஒருவேளை இது டிஎம்ஜேவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ரெஃபர் பண்ணாங்க.